நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சிறுதுளி பெருவெள்ளம். ஒரு சேவிங்ஸ் மென்டாலிட்டியில் நம்ம வரும்போது என்ன கேட்டிங்கன்னா, வெறும் பணமாக வச்சுட்டா பலன் கொடுக்காது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு நல்ல சரியான இடத்துல வைக்கணும். அதேமாரி எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, அல்லது ஈக்விட்டியாக இருந்தாலும் சரி, எஸ்ஐபியாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து நீங்கள் மினிமம் 3 years அண்ட் எபோவ் இருந்தால் தான் ஒரு சிஏஜிஆர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட்டு, அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு பேங்க்கில் வட்டி பார்த்தீங்கன்னாக்கா 6.75 7%. அதை விட நமக்கு கூடுதலாக வட்டி கிடைக்கணும்னு நினச்சி தானே வேறு வழிக்கு போகிறோம். தங்கம் ஏறிக்கிட்டே இருக்கு, இதில் பண்ணலாமா, சில்வர் ஏறிக்கிட்டு இருக்கு, இதில் பண்ணலாமா, அப்படி நம்ம பிளைண்டாக இதுலையும் பண்ணக்கூடாது. இந்த வருஷம் 50,000, அடுத்த வருஷம் குறைஞ்ச 3 to 5% ஏறுமா சேலரி ஜென்ரலாக. அப்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்கள் டாப் அப் பண்ணணும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை மினிமைஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு சேலரி 2ஆம் தேதி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், உங்களுடைய சேவிங்ஸை 5th இருந்து வச்சுக்கணும். சில நிறுவனங்களில் 5th கொடுத்தாங்கன்னா நீங்கள் 10th வச்சுக்கணும். அப்போது அந்த 5th 10th 15th 25th அது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த சேம் டேட் வைக்கிறது அட்வைசபிள் இல்லை. 2025 பார்த்தீங்கன்னாக்கா அது கோல்டன் இயர். கோல்டு நல்லா ஏறி வந்தாச்சு. கோல்டுக்கு அப்புறம் இப்போ சில்வர் ஏற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ சில்வர் ஏறிட்டுன்னு போய் வாங்குறதுனாலையும் சில்வர் ஏறுறது. யூஎஸ் இந்த வரக்கூடிய 2026 இன்னொரு 2 முறை அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சில வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அப்போது அதனால கோல்டும் ஏறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதே மாதிரி சில்வரும் ஏறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறீங்க, ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போடுறீங்க, இது ரெண்டும் மனுஷாளுக்கு எப்படி முக்கியமோ அது மாதிரி திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு எக்ஸ்பென்சஸ் வருது. இஃப் யூஆர் கிரெடிட் கார்டு ஹோல்டராக தான் போகிறோம், ஸ்வைப் பண்ணுறோம். எல்லாருமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணுங்கிறது எதிர்பார்க்க முடியாது. ஒரு சாமானி அவங்களுக்குன்னு ரிசர்வ் ஃபண்டு வச்சுக்கிறது ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு ஃபினான்சியல் பிளானர் திரு கோவை விஸ்வநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசுவோம் சார். வணக்கம். வணக்கம் சார். ஸோ இது 26வது வருஷத்தை நம்ம எப்படி கொண்டு போறது 2026 அப்படின்றதுக்கான ஒரு வீடியோவா இருக்க போகுது. குறிப்பா இது வரைக்கும் எனக்கு பெரிய அளவுல சேமிப்பு பழக்கம் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி எனக்கு பெரிய புரிதல் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்படி சின்ன அளவுல நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த 2026 இப்படி நம்ம கொண்டு போலான்ற மாதிரியான வீடியோவா இருக்கட்டும்னு, எப்படி இந்த சேமிப்பை இன்வெஸ்ட்மெண்ட்டா மாத்தி அதை கொண்டு போகலாம் சார்? 2025 ஜனவரியில கனவுகள் கற்பனைகளுடன் ஆரம்பிச்சிருக்கோம். 2025 டிசம்பர்ல நமக்கு நெட்டாக ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி இந்த அனுபவத்தை பேஸ் பண்ணி இப்போ கடந்த காலத்தினுடைய நிகழ்வுகள், அந்த பங்குச்சந்தை ஏற்ற இறக்கம், தங்கத்தினுடைய உயர்வு, வெள்ளியினுடைய உயர்வு, இது மாதிரி பல ஈவெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் அப்படின்ற அப்போது இதே மாதிரி நம்ம ஜனவரியில் ஒரு பிளான் பண்ணிக்கணும். ஒரு பிளான் பண்ணுற போது அந்த பிளான் ஷுட் பி ப்ராப்பராக, அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் அல்லது எஸ்ஐபியாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறதுக்கான சில வழிவகைகளை நம்ம கலந்தாய்வு செய்வோம். அப்போ இதை எப்படி நம்ம ஒரு ப்ராப்பராக ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறது சார்? உங்களுடைய சேலரி கால்குலேட்டிவ் பர்பஸ் சொல்கிறேன். இதை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணாலும் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கிறனாலும் குறைச்சிக்கலாம். 2026 நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு துவக்க விழா பண்ணுங்க. புதுசாக துவங்குறவங்களுக்கு அது நல்ல ஒரு க்ரோத்தாக இருக்கிற மாதிரி சில நம்ம ஐடியாஸை சொல்லுவோம். இப்போது 50,000 உங்களுக்கு சேலரி அப்படின்னாக்கா மினிமம் உங்களுக்கு ஒரு 30 வயசு இருக்குன்னு கேட்டுச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஒரு மினிமம் 30% உங்களுடைய சேவிங்ஸ் வச்சுக்கணும். அப்போ சேவிங்ஸ் அப்படிங்கிறது 50,000 ரூபாய்க்கு 30% 15,000 ரூபா. இந்த 15,000 ரூபாயை நீங்கள் ஒரே இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. சிறுதுளி பெருவெள்ளம். அப்போது ஒரு சேவிங்ஸ் மென்டாலிட்டியில் நம்ம வரும்போது என்ன கேட்டிங்கன்னா, வெறும் பணமாக வச்சுட்டா பலன் கொடுக்காது. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு நல்ல சரியான இடத்துல வைக்கணும். அப்போ நமக்கு அது குட் கார்ப்ஸ் கிடைக்கணும். அதேமாரி எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, அல்லது ஈக்விட்டியாக இருந்தாலும் சரி, எஸ்ஐபியாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து நீங்கள் மினிமம் 3 years அண்ட் எபோவ் இருந்தால் தான் உங்களுக்கு அந்த கார்பஸ், தட் இஸ் அவுட்புட்டு, ஒரு சிஏஜிஆர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட்டு, அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு பேங்க்கில் வட்டி பார்த்தீங்கன்னாக்கா 6.75 7%. அதை விட நமக்கு கூடுதலாக வட்டி கிடைக்கணும்னு நினச்சி தானே வேறு வழிக்கு போகிறோம். அப்போ வேறு வழியில் போகிற போது அதை நீங்கள் அலசி ஆராய்ந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டோ அல்லது நீங்கள் அதுக்கு முறையாக லேர்ன் அண்ட் ஏர்ன் பாலிசியில் இப்போ என்ன ட்ரெண்ட் இருக்குது அதை பார்த்து அதில் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணலாம். சரி, ஒரே இடத்துல லம்சம் போய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை அப்படியே ஃபுல்லாக பிளாக் ஆகிறத விட டைவர்சிஃபிகேஷன் மெத்தேடுன்னு சொல்லுவாங்க.
டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்லேயே 4-5 ஸ்டாக்ஸை வாங்கி தனித்தனியாக போடக்கூடாது. டைவர்சிஃபிகேஷன் ஷுட் பி ஹெட்ஜிங்கோட இருக்கணும். ஒரு கார் வேணா ஆர்சி, தட் இஸ் இன்சூரன்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி இதுக்கும் ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு ஹெட்ஜிங் வேணும். இப்போ நீங்கள் மாதம் 15,000 ரூபா போடுற போது ஒரு வருஷத்துக்கு என்ன கணக்கு பாருங்க, அதே 5 வருஷத்துக்கு பாருங்க, அப்படியே மல்டிபிள் ஆகும். அப்போ அதுக்கு நமக்கு மினிமம் ஒரு 11% ஆர் 10.5% கிடைக்கிற மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக இருக்கணும். எனக்கு அதெல்லாம் தெரியாது சார், நான் எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு தெரியாது, ஸ்டாக் மார்க்கெட் பற்றியும் தெரியாது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றியும் தெரியாது. சரி என்ன பண்ணலாம், ஒரு ஐடியா. தங்கம் பண்ணலாமா சார், தங்கம் ஏறிக்கிட்டே இருக்க இதில் பண்ணலாமா, சில்வர் ஏறிக்கிட்டு இருக்க இதில் பண்ணலாமா, அப்படி நம்ம பிளைண்டாக இதுலேயும் பண்ணக்கூடாது. மார்க்கெட் அப்படின்னு நினச்சாலே அது கமாடிட்டி மார்க்கெட்டாக இருக்கட்டும், கரன்சி மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஈக்விட்டி மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது. ஒருத்தர் சொல்கிற கருத்துக்களை வச்சுட்டு நம்ம மூலதனம் முதலீடு செய்வது ஆரோக்கியமானது இல்லை. ஒவ்வொருத்தனுடைய தனிப்பட்ட கருத்து, நீங்கள் முடிவெடுக்கணும். அல்லது இவங்களுக்கு தகுந்த ஒரு நம்பிக்கையான ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் அவங்கள்ட்ட கேட்டால் உங்களுக்கு அவங்க வழி கட்டுவாங்க. அப்போ நீங்கள் அவங்ககிட்ட போய் என்ன மாதிரி கேட்கணும், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், நமக்கு என்ன உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னால் தானே அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. நம்ம போய் பேசாமல் இருந்துட்டு சார் நான் மியூச்சுவல் ஃபண்டில் போடணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா இவங்களுடைய பிளான் என்ன, அவங்க 2-3 கேட்டகரியை சொல்லுவாங்க. அப்போது அது மாதிரி அவங்கள்ட்ட போய் உங்களுடைய ஆக்சுவலாக ஃபினான்ஷியல் பொசிஷனை சொல்லி இந்த மாதிரி இருக்குது சார், என் ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்ஸு, ஓன் ஹவுஸ் வச்சுருக்கேன், வாடகை, இதெல்லாம் கால்குலேட் போக எனக்கு இவ்வளவு நிற்கும் அப்படின்னு நல்லா நீட்டாக எக்ஸ்பிளைனாக ஃபீல் ஃப்ரீயாக டிஸ்கஸ் பண்ணுங்க. பண்ணெல்லாம் அவங்க உங்களுக்கு ஐடியா சொல்லுவாங்க. அப்போது என்னோடது பார்வையில் நீங்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் நல்லா குரோத்தாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் மற்றும் என்னுடைய கடந்த கால அனுபவத்தை நாங்கள் நேயர்களுக்கு பலனளிக்கும் வகையில் சொல்கிறேன். இப்போ இந்த 15,000 ரூபா நீங்கள் மாதம் போடுறீங்க, உங்களுக்கு சேலரி வந்து 50,000, இந்த வருஷம் 50,000, அடுத்த வருஷம் குறைஞ்சது 3 to 5% ஏறுமா சேலரி ஜென்ரலாக. அப்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்கள் டாப் அப் பண்ணுங்க. ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை மினிமைஸ் பண்ணாதீங்க, டாப் அப் பண்ணி கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்போ இன்க்ரீஸ் பண்ணுற போது உங்களுக்கு அதுக்கு தகுந்த அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ கிடைக்கிற போது முதல் வருஷத்தில் 15,000 ரூபா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வருஷம் உங்கள் செலவு கணக்கு இது ஏறுனதுக்கு அளவாக விலைவாசியும் ஏறும் ஒரு பக்கம், அதெல்லாம் கால்குலேட் பண்ணி இன்னொரு 500 ரூபா சேர்த்துங்க அல்லது 1000 ரூபா சேர்த்துங்க. அப்போ சேர்த்துற போது பர் இயர் ஒவ்வொரு வருஷத்துக்குமே உங்களுக்கு எப்படி இன்க்ரிமெண்ட் தட் இஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ அதுமே இதையும் நீங்கள் ஆட் ஆன் பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ பண்ணுற போது சப்ஜெக்ட் டு த இன்ஃப்ளேஷன் தகுந்த மாதிரி, விலைவாசிக்கு தகுந்த மாதிரி இதுவும் க்ரோத் ஆகும். கடந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி லட்சாதிபதினு பார்க்கறது கொஞ்சம் பெருசாக நினைப்போம். காலப்போக்கில் என்னாச்சு, இப்போ கோடீஸ்வரன்கிறது சாதாரணமாக எல்லாம் கோடீஸ்வரன். இப்போது உலக அளவில் பார்த்தீங்கன்னா முன்னால் நிறைய பில்லியனர்ஸ்லாம் இருக்காங்க. அப்போ பில்லியனர்ஸ்க்கு தமிழில் எனக்கு தெரிஞ்ச இன்னும் வார்த்தை கிடைக்கல. லேக் இயர்னா லட்சாதிபதி, கோடீஸ்வரன் அப்படின்னா குரோர்பதி, இன்னும் பில்லியன்ஸுக்கு அப்படி பில்லியனர்ஸ்ன்னு சொல்கிறோம். அது மாதிரி நம்ம சக்திக்கு, நம்ம கெப்பாசிட்டிக்கு, நம்ம வருமானத்துக்கு, நம்ம செலவுகளை சிக்கனப்படுத்தி ஒரு பொருள் வாங்கணுன்னாலும் சரி, ஒரு செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதனுடைய அப்சல்யூட்லி நெசசிட்டி இருக்கான்னு பார்த்து தான் நம்ம செய்யணும். நம்ம ஒரு நார்மல் மேன், ஒரு மிடில் இன்கம் பீப்புள் எப்படியெல்லாம் சேவிங்ஸ் பண்ணினா 2026 புத்தாண்டுலேருந்து ஒரு ஜனவரியிலேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை துவக்குவோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு சேலரி ஒரு உதாரணத்துக்கு 2ஆம் தேதி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், உங்களுடைய சேவிங்ஸை 5th வச்சுக்கணும். சில நிறுவனங்களில் 5th கொடுத்தாங்கன்னா நீங்கள் 10th வச்சுக்கணும். அப்போது அந்த 5th 10th 15th 25th அது மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஆட்டோ டெபிட் கொடுக்குற போது அந்த சேம் டேட் வைக்கிறது அட்வைசபிள் இல்லை. ஏதோ ஒன்றா 5னா 5 மாதம் 5th. ஓகே, ஒரு சேஃப்டிக்கு ஒரு 4 நாள் தள்ளி வச்சுக்கலாம்ல. அப்போ வந்து 5ஆம் தேதி நம்ம வச்சுக்கிட்டோம், இல்லை 10ஆம் தேதி வச்சுட்டாலும் சரி, சப்ஜெக்ட் ஒரு கன்வீனியன்ஸ். ஆனால் அந்த தேதிக்கு வந்து நீங்கள் ஆட்டோ டெபிட் கொடுத்துடணும். அப்போது ஆட்டோ டெபிட் ஆகும்போது உங்களுக்கு நீங்களாக ஒன்றும் முயற்சி பண்ண வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துடுது. இது ஒன்று. இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன் அப்படின்னா அந்த 15,000 ரூபாயை 3 கேட்டகரியாக பிரிங்க. ஒன்று ஃப்ளெக்ஸி கேப். ஃப்ளெக்ஸி கேப்புன்றது மியூச்சுவல் ஃபண்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா லார்ஜ் கேப்பு, மிட் கேப், ஸ்மால் கேப். அதுக்கு நிறைய அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் நல்ல செலக்டிவ் ஃபண்ட்ஸ் பார்த்து யார் நல்ல XIR கொடுத்துருக்காங்க, யார் NAV கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்ரோச் பண்ணுங்க. அதுக்கு தகுந்த ஆத்தரைஸ்டு டீலர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட கேட்டால இப்போ என்ன ட்ரெண்ட் எப்படி இருக்குது எல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு 15,000 ரூபாயில் ஒரு 5,000 ரூபா போடும். இன்னொரு 5,000 ரூபாயை கமாடிட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இப்போ கோல்டு சில்வர்லாம் ஏறிக்கிட்டு இருக்கு, அது மாதிரி அது கலந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, அதில் ஒரு 5,000 போடுங்க. இன்னொரு 5,000 ரூபாய் இருக்குது பார்த்தீங்களா,
அந்த 5000 ரூபாயை நல்ல டிவிடெண்ட் ஈல்டட் ஸ்டாக்ஸாக அதில் 5000 போடுங்க. இந்த டிவிடெண்ட் டீல் ஸ்டாக்ஸ் என்ன கேட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி எங்களை மாதிரி அட்டாக் கேட்டால் நாங்கள் சொல்கிறோம். அப்போ சொல்கிற போது அந்த டிவிடெண்ட்டுக்கு வருஷத்துக்கு வரும். மாதத்துக்கு நீங்கள் 5000 ரூபா போட்டிங்கன்னா வருஷத்துக்கு 12x5 அந்த மல்டிப்ளிகேஷன் வருது. ஸோ இப்போ இந்த 15,000 மூணா பிரித்து நம்ம இதுதாங்க டைவர்சிஃபிகேஷன். இன்னொரு நண்பர் தொலைபேசியில் ஒருத்தர் கேட்டார், சார் நான் ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், சொன்னவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. எங்களை மாதிரி யாரோ ஒருத்தர் ஜீனியர்ஸ் ஒரு அட்வைசர்ஸ் அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிற போது இவர் புரிஞ்சுக்கல சரியா. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் எஸ்ஐபி போடுங்க, மாசத்துக்கு அல்லது ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாக் வாங்குங்க, ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டாக் வாங்க. அவர் என்ன சொல்ற மீனிங் சொன்னார்னா, ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு டெய்லி இன்கம் இருந்ததுன்னா டெய்லி அந்த ஸ்டாக்லேயே டெய்லி ஒன்று வாங்குங்க. இவர் என்ன புரிஞ்சுட்டாருன்னா, டெய்லி ஒரு ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்பெனி ஸ்டாக்கையும் வாங்கிட்டு இருக்காரு. அது வாங்கி எப்படி நம்ம வாங்குறதுக்கு ஒரு கமிஷன், விற்கிறதுக்கு ஒரு கமிஷன். ஸோ புரிதல் இல்லை. ஒரு இன்வெஸ்ட்டுக்கு முன்னால் நல்லா புரிதலுடன் செஞ்சால் தான் நமக்கு நல்ல அந்த ரோடு மேப் கரெக்டாக ஃபார்ம் பண்ணால் தான் அவுட்புட் கிடைக்கும். ஸோ 5000 வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இன்னொரு 5000 இப்படி, இன்னொரு 5000 ஈக்விட்டியில் 15000 ஆச்சு. இது ஒரு புறம். இதில் நாம் டிவிடெண்ட் ஓரியன்டாக போடுறோன்னு சொல்கிறோம். இப்போது 2026 பொறுத்தவரையிலையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2025 பார்த்தீங்கன்னாக்கா அது கோல்டன் இயர். கோல்டு நல்லா ஏறி வந்தாச்சு. கோல்டுக்கு அப்புறம் இப்போ சில்வர் ஏற ஆரம்பிச்சிருக்கு. இந்த சில்வர் ஏன் ஏறுறதுங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நிறையா செய்திகள் இருக்குது. இருந்தாலும் சுருக்கமாக ஏன் ஏறுறதுங்கிறது சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சைனா அதனுடைய சப்ளையை குறைச்சிட்டாங்க. ஒரு 2 இயர்ஸுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டாவது, சவுதி அரேபியா போன்ற ஏதோ ஒரு கல்ஃப் கண்ட்ரியில் வந்து ஒரு கரன்சிக்கு ஹெட்ஜிங்காக நம்ம எல்லா நாட்டிலையும் கோல்டு வாங்குற மாதிரி அங்கே சில்வரை வந்து ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டாவது, சில்வருக்கு ஏன் திடீர்னு இவ்வளோ டிமாண்டு, இத்தனை வருஷம் இல்லாத டிமாண்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக அதுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் வந்திருக்கு. இந்த EV வெஹிக்கிள்ஸு, பேட்டரிஸு அண்டு செமிகண்டக்டர்ஸ், இதுக்கெல்லாம் ஒரு இண்டஸ்ட்ரியல் குரோத், இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக யூட்டிலைசேஷன். அப்படி வரும்போது சில்வருக்கான மதிப்புகள் கூடுறது. இப்போ சில்வர் ஏறிடுத்துன்னு போய் வாங்குறதுனாலையும் சில்வர் ஏறுறது. ஆனால் ஒன்று சில்வர் என்னுடைய பார்வையில் ஒரு கரெக்ஷன் நான் எதிர்பார்க்குறேன். இப்போ நல்ல ஓவர் பாட்டில் இருக்குது. ஒரு குறைந்தது ஒரு 10% இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்து திரும்பி பவுன்ஸ் பேக் ஆகிறபோது திரும்பி இதை விட நியூ ஹைக் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது, குளோபல் ஈவெண்ட்ஸ். யூஎஸ் இந்த வரக்கூடிய 2026 இன்னொரு 2 முறை அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சில வல்லுநர்கள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அப்போது அதனால் கோல்டும் ஏறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதே மாதிரி சில்வரும் ஏறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரித்து பண்ணிவிட்டு அந்த டியூ டேட்டில் பண்ணுறது ஒரு ஆரோக்கியமான தொலைநோக்கு பார்வையில் பலனளிக்கும். இப்போ சார் ஒரு கணக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் சொன்ன மாதிரி மாதம் ஒரு 15,000 நான் சேவிங்ஸாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுறேன் அப்படின்னா, 2026 நான் ஆரம்பிக்கிறேன், 27, 28, அப்போ 28வது ஆண்டு முடிவில் தோராயமாக எவ்வளவு பலன் கிடைச்சிருக்குன்றது. பொதுவாக வந்து சார், பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு யூஎஸ் குறைச்சால் நம்மளும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது கடந்த ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 0.50 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம ஆர்பிஐ குறைச்சிருக்கு. இந்த ஆர்பிஐ இது குறைக்கிற போது நம்ம கடனுக்கான வட்டி விகிதங்கள், இந்த ஹோம் லோனு, வெஹிக்கிள் லோனுக்கான விகிதங்களும் குறைவாக இருக்கும். இது ஒரு பக்கம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்ஃப்ளேஷனையும் பார்க்கணும். இந்த மாதிரி நம்ம வயசு இப்போ ஒரு 30 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 30 வயசுக்கு நீங்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையில் இன்னொன்றும் செய்யலாம். நீங்கள் எஸ்ஐபி போடுற போது நல்ல பென்ஷன் ஸ்கீம் மாதிரிலாம் இருக்குது. இப்போ எஸ்பிஐ அந்த மாதிரி ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சியில் நீங்கள் அந்த டீலர்ஸ் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, சார் எனக்கு பென்ஷன் ஸ்கீம் வேணும் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு ஒரு 15 வருஷம் கழித்து நீங்கள் ரிட்டையர் ஆனால் ஓரளவுக்கு ஒரு ஜென்யூனான இன்கம் வரும். இதில் இன்னொரு கூடுதலான தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எஸ்ஐபி மாதம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த எஸ்ஐபி ஒரு 10 வருஷத்துக்கு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 30 வயசுனா 10 வருஷம் கழிச்சு 40 வயசு. இது ஒரு கணிசமான அமௌண்ட்டு வித் சிஏஜிஆரோட ஹேண்ட்ஸமாக கிடைக்கும். அப்போ நீங்கள் அந்த கேபிட்டல் வந்து வித்ட்ராயல் பண்ணுறதை விட எஸ்ஐபி ஷுட் பி கன்வெர்டட் எஸ் SWP. அப்போது உங்களுக்கு ஒரு பென்ஷன் மாதிரி அதில் மாதம் எனக்கு வரணும். அப்போ உங்களுக்கு என்ன வந்து அக்யூமுலேட் ஆகிருக்கு பார்த்தீங்களா, தட் இஸ் பொட்டென்ஷியல் கார்பஸ். அதிலிருந்து ஒரு பகுதியை நீங்கள் என்ன ஆப்ஷன்ஸ் கொடுக்குறீங்களோ, இந்த எஸ்ஐபி உங்களுடைய பணி ஓய்வுக்கு பின்னால் ஒரு சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பண்ணாவும் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்படி நம்ம தொலைநோக்கு பார்வையில் செய்யணும். நேற்று வரலையும் நம்ம எதை பற்றி செய்யலைனாலும் பரவாயில்லை, கொஞ்சம் சிக்கன நடவடிக்கைகள் எடுத்து தேவையான செய்யுங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுறதுனால தவறு கிடையாது. நம்ம யாருக்கும் வந்து அறிவுரை சொல்கிறதுக்காக இது இல்லை. 2026 புத்தாண்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஓப்பன் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டு
ப்ராப்பராக இருக்கணும். இதுதான் வந்து என்னுடைய ஒரு பார்வையில். இப்போ நிறைய பேர்னால இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது சேவிங்க்கே போக முடியல அப்படின்னு நினைக்கிறாங்களே சார், அவங்களுக்கு என்ன டிப்ஸ் சொல்லணும்னு விருப்பப்படுறீங்க? 26ல் இப்போ ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இந்த ஒரு டிசிப்ளின் நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா நிச்சயமா இது மூலமா சிறுக சிறுக சேர்த்தா கூட நம்ம வந்து அதை மாச கடைசியில இப்படி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்ற முடியும் அப்படின்றதுக்கு இப்போ உங்கள் லைஃப்ல நீங்கள் பார்த்த வரைக்கும் எப்படி அந்த சேவிங்ஸை உருவாக்குறது? ஒரு யதார்த்தமாக சொல்கிறேன், நான் யாரையும் வந்து அண்டர் எஸ்டிமேட் போடலை. நீங்கள் கேட்டதுக்கு நான் இதை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போது 2 நாளைக்கு முன்னால் சார், நான் விருகம்பாக்கத்துலேருந்து ரேபிடோ புக் பண்ணேன். ஒரு ரேபிடோ டாக்ஸி, இது தட் இஸ் பைக் டாக்ஸி. பக்கத்தில் வடபழனி தானே வரணும் பக்கத்துக்கு. அதில் ஒரு பிரதர் ஒருத்தர் வந்தார். நான் கேட்டேன், சார் என்னமோ ஆஃபீஸ்லாம் போயிட்டு வர மாதிரி இருக்குது, என்ன பேக்லாம் போட்டு ஃபுல். ஆமாம் சார், நான் இந்த மாதிரி இதில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு காலையில் வீட்டில் இருந்து அரும்பாக்கத்துலேருந்து நான் போரூர் போகிறதுக்கு எனக்கு பெட்ரோல் செலவு வேணும் இல்லையா, சாயந்தரம் வரத்துக்கு வேணும் இல்லையா, அதை நான் ரேபிடோவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், ஓலாலையும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஆஃபீஸ் முடிஞ்ச ஒரு என்ன ஆஃபர் கிடைக்கிறதோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி ஆன் தி வேலை விட்டுட்டு நான் வீட்டுக்கு போகிறவன்னு ட்ரிப் எடுத்துப்பேன் சார். ஒரு நாளைக்கு எனக்கு 100 ரூபா 150 ரூபா நிற்கிறது சார், என் பெட்ரோலுக்கு நான் தயாரிச்சுக்கிறேன். அப்போது வந்து நான் வந்து எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ சிரமப்படுங்கிறதுக்கு சொல்லலை. நம்மக்கிட்ட இருக்கிற ஈகோவை முதல்ல எடுத்துகிட்டு கோ பண்ணணும். ஈகோ நமக்கு ஒன்றும் பெனிஃபிட்ஸ் கொடுக்காது. ஒரு தேட்டரில் போய் சினிமா பார்க்குறோம், ஏதோ மாதத்துக்கு ஒரு சினிமா பாருங்க, இல்லை ஓடிடியில் வருது, நமக்கு தேவை என்டர்டெயின்மெண்ட்டு தானே. நம்ம என்டர்டெயின்மெண்ட்டு ஷுட் பி ஜெனின். ஸ்ட்ரெஸ்ஸான உலகத்தில் இருக்கோம் நம்ம, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். பிசைட்ஸ் சேவிங் ஆஃப் மணி. அப்போது சேவிங்ஸ் பண்ணுற போது நம்மளோட ஃபியூச்சருக்கு நல்லாயிருக்கும். அதேமாரி உங்களுடைய சேலரியில் எப்படி நீங்கள் சேவிங்ஸ் எடுத்து வைக்கிறீங்களோ அதுக்கு முன்னதாக இன்னொரு கருத்து சொல்கிறேன். உங்களுக்கு ரிசர்வ் ஃபண்டுன்னு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. மினிமம் உங்களுக்கு 3 months சேலரி, அதை முதல்ல பிடிச்சி வைங்க. திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக ஏதாவது செலவுகள் வரப்போதோ அல்லது ஜாப் செக்யூரிட்டி இல்லாமல் ஏதாவது ஸ்விட்ச் ஓவர் பண்ணுற போதோ அந்த பணம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு புரிதலுக்காக கேட்குறேன் சார், இப்போ ஜனவரியில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 15,000 சேவிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முன்னாடியே இதுக்கான ஒரு பிளானை தயார் பண்ணி ஒரு 3 மாச சம்பளத்தை கையிருப்பா எப்போ வச்சிருக்கணுன்றத ஒரு முதல் அட்வைஸ் ஆகும். லம்சமாக பிடிச்சி வைக்க முடியல சார். இல்லைனா நீங்கள் எப்படி 15,000 ரூபாய் சொல்கிறதில்ல, நீங்கள் எஸ்ஐபியை 10 ரூபா போட்டுக்கோங்க, 5 ரூபாயை எடுத்து இதில் வைங்க. வருஷத்துக்கு எவ்வளோ ஆச்சு? 60,000 ரூபா வருது இல்லைங்களா? அப்போ அந்த 60,000ங்கிறது ஒரு 1 month ரிசர்வ் ஃபண்டு. இப்படி கிராஜுவலாக ரிசர்வ் ஃபண்டை வச்சுக்கணும் கையில். அது வந்து ரொம்ப அவசியமான கண்டிப்பாக வேணும் சார். எப்படி நீங்கள் லைஃப்பில் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் போடுறீங்க, ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் போடுறீங்க, இது ரெண்டும் மனுஷாளுக்கு எப்படி முக்கியமோ அது மாதிரி திடீர்னு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு எக்ஸ்பென்சஸ் வருது. இஃப் யூஆர் கிரெடிட் கார்டு ஹோல்டராக தான் போகிறோம், ஸ்வைப் பண்ணுறோம். எல்லாருமே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணணுங்கிறது எதிர்பார்க்க முடியாது. ஒரு சாமானி அவங்களுக்குன்னு ரிசர்வ் ஃபண்டு வச்சுக்கிறது ஒரு பாதுகாப்பானதாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி இதில் இன்னொன்று, வேற வேலையும் செய்ய முடிஞ்சதுன்னா, அதாவது வருமானத்துக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா அதுக்கும் மெனக்கெடுறது அப்படின்னு சார். நம்மளுடைய பணி நேரம் போக நமக்கு ஹெல்த் சப்போர்ட் பண்ணினால், நமக்கு விருப்பம் இருந்தால் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சின்ன வேலை பெரிய வேலை அப்படின்னு நம்ம யோசிக்காம நினைக்கிறோம். நானே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ஒயில் ஐ வாஸ் இன் சர்வீஸ் அண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு அரசு சார்ந்த துறையில தான் நம்ம வேலை பார்த்தேன். நான் ஒரு நாள் கூட பார்ட் டைம் பார்க்காம சைடு இன்கம் இல்லாமல் இருந்தது இல்லையா. சைடு இன்கம்னா நீங்கள் வேற எதுக்கு நினச்சிக்காதீங்க. நான் வந்து ஆஃப்டர் ஆஃபீஸ் ஹவர்ஸ் கேட்டரிங் போயிருக்கேன், இந்த மாதிரி கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு போகிறேன். ஈவன் ஆஃப்டர் மை ரிட்டைர்மெண்ட் ஸ்டில் ஐ எம் ஏர்னிங் அண்ட் ஸ்டில் ஐ எம் லேர்னிங். நமக்கு ஈகோ நமக்கு ஒன்றும் பெரிய சப்போர்ட் பண்ணாது. மை ஏஜ் இஸ் at present 71, ஸ்டில் ஐ எம் ஹெல்த்தி. பட் உங்களுடைய ஹெல்த்தையும் தீர்மானிக்கிறது பணம் தான் சார். உங்களுடைய நிம்மதி அப்படின்னா முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் என்ன? நிதி. உங்கள் நிம்மதியை டிசைட் பண்ணுறது என்ன? நிதி தானே. அந்த நிதியை நீங்கள் வந்து நல்ல ஒரு பேஸ்மெண்ட் போட்டு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரல் ஃபார்ம் பண்ணிட்டேன்னாக்கா 20-30 கஷ்டப்பட்டோம்னா நம்ம 60 நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் இல்லையா. அப்போ நீங்கள் ஏன் சார் இப்போ கஷ்டப்படுறீங்கன்னு கேட்குறதுக்கு அதுக்கும் பதில் சொல்கிறேன். என் மைண்டுக்கு நான் ரெஸ்ட் கொடுக்கணும் விரும்பலை. என் ஹெல்த்துக்கு வேணால் நான் ரெஸ்ட் கொடுக்கலாம், ஃபிசிக்கலாக நான் ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் மைண்டுக்கு மட்டும் எப்பவுமே ஓய்வு கொடுக்காதீங்க. மைண்டு ரெஸ்ட் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. மனசில் பட்டதை செய்யக்கூடாது. மனசனுடைய எடை, மனசுனா இதயத்துக்கு பக்கத்துல இருக்கு. இது எல்லாம் பாட்டு என்ன இருக்கு? கையளவு உள்ளம் வைத்து கடல் போல் ஆசை. அப்போ கையளவு உள்ளம், ஆசைகள் கடல் போல இருக்கும். ஆசையை கட்டுப்படுத்தணும். அப்போ செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். இப்போ செல்ஃப் கண்ட்ரோல் எப்படி வரணும்னா நாம தான் அதுக்கு முடிவு எடுத்துக்கணும். 2026க்கான வந்து ஒரு ஃபினான்சியல் பிளானிங்கும் சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை வந்து ஒரு சேலஞ்சாக கூட எடுத்துக்கிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சோம்னா லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வரலாம். நாங்களாம் முதுமையை தாண்டி கிட்ட நெருங்கிட்டு இருக்கோம். இளைஞர்கள் சமுதாயம் தன்னுடைய சிந்தனையை நல்லுவிதத்தில் பயன்படுத்தி கிடைக்கக்கூடிய பணத்தை சேவிங்ஸோடு இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் அவங்களோட எதிர்காலம் பிரகாசமாக அமையறதுக்கு நான் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து
வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். கலாட்டா வைஸ் நிறுவனத்துக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி சார். உங்கள் தங்க நகையை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.